அடிக்கிற வெயிலுக்கு நம்ம ஏரியாலலாம் பார்த்தீங்கன்னா மரமே காஞ்சு போகுதுங்க. ஆனால் இந்த ஏரியா பாருங்க, இந்த மாசத்துல அப்படியே புல்லுகள்லாம் பூத்து குலுங்கிட்டு இருக்குங்க. எல்லாருக்கும் ஏர்லி குட் மார்னிங்க. ரைட் now நம்ம பார்த்தீங்கன்னா பீலமேடு அப்படிங்கிற ஊரில் பார்த்தா இருக்கிறோம், ரயில்வே ஸ்டேஷன். அதுவும் பின்னாடி பார்த்தீங்கன்னா அழகழகாக மரங்கள்லாம் பூத்து குலுங்கிட்டு இருக்கும். இதுதான் பீலமேடு ரயில் நிலையம். பீலமேடு ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் ஒன்று இருக்குங்க. பிளாட்ஃபார்ம் வெளியே ஒரு கோயில் இருக்கும், பிளாட்ஃபார்ம் உள்ளே ஒரு கோயில் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூஜையை போட்டு பயணத்தை சிறப்பாக ஆரம்பிக்கலாம். இதுதாங்க பீலமேடு ரயில்வே ஸ்டேஷனோட என்ட்ரன்ஸுங்க. அப்படியே மரமெல்லாம் இருந்து அப்படி பார்த்தா பூத்து குலுங்கிக்கிட்டே இருக்கும் இந்த ஏரியா. ஸோ ஒரு பக்கம் எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மறுபக்கம் வேற மாதிரி இருக்கும் இந்த ரயில்வே ஸ்டேஷனு. அதை காட்டுறேன். அப்படி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் வாங்கிட்டு அப்படி மேலே ஏறி போகணுங்க. நாம படி மேலே ஏற ஏற அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த மரங்களோட உச்சிக்கே வந்தாச்சு பாருங்க. அப்படியே தொட்டு இது பண்ணிக்கலாம். என்ன அடிக்கிற வேலைக்கெல்லாம் காந்து வச்சு, மற்றபடி மழை காலமாக இருந்தால் நல்லா பூத்து குலுங்க இந்த ஏரியாவே. அதான் சொன்னேன் இல்லைங்க, பீலமேடு ரயில்வே ஸ்டேஷன் ஒரு பக்கம் பூத்து குலுங்கினாலும் மறுபக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதுதான் ரயில்வே ஸ்டேஷன் பீலமேட்டோட. முக்கியமாக கூட்ஸ் தான் இம்பார்ட்டன் கொடுப்பாங்க இந்த பீலமேடு. இது பக்கத்தில் பார்த்தா இருகூர் இருக்கும், அதுவும் பார்த்தா கூட்ஸ் தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க இந்த ஊரில். பாருங்க, முழுக்க முழுக்க கனரக வாகனம் தாங்க. இரும்பு சாது ஃபுல்லாமே லோடிங்கு அப்லோடிங்கு அந்த மாதிரி தான் நடந்துகிட்டே இருக்கும் இந்த ஏரியாலலாம். இந்த மாதிரி பெட்டி வச்சு கூட்ஸ் வண்டிங்கெல்லாம் இதுக்குள்ளே என்ன கொஞ்சம் யோசிப்போம்ல. ஸோ பார்த்துக்கோங்க, இதுக்குள்ளே இதுதான் இருக்கும். நம்ம பீலமேட்டோட டிக்கெட் கவுண்டர் அதுதாங்க, அங்கே இருக்கு பாருங்க. இப்போ ஒருத்தன் கிராஸ் ஆகி போனான்ல, அவன் தாங்க சபரி சூப்பர் ஃபாஸ்ட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வண்டி ஐசிஎஃப்லேருந்து எல்ஹெச்பி மாற்றிட்டு இருக்காங்க. ரீசெண்டாக நான் மாற்றி ஒரு 6 மாதம் ஆயிருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ஐசிஎஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் சிட்டிங் வந்து நான் ட்ராவல் பண்ணதே கிடையாது. ஸோ செகண்ட் சிட்டிங் ட்ராவல் பண்ணுறதுக்காக தாம்பரத்துலேருந்து மங்களூர் சென்ட்ரல் வரைக்கும் போகிற எக்ஸ்பிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து செகண்ட் சிட்டிங் ரெசர்வ் பண்ணிக்கேன். பக்கத்தில் தான் கோயம்புத்தூர் டு ஷொர்ணூர் தான். ஸோ எதுக்கு கோயம்புத்தூர் போய் காட்டி போர் அடிச்சு போச்சு எனக்கும். அதனால தான் பீலமேட்லேருந்து பயணத்தை ஆரம்பிக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டேன். ஸோ பீலமேட்டில் வந்து அவனுக்கு வந்து ஹால்ட் கொடுத்துருக்குறாங்க. அதனால் இப்போ அந்த பீலமேட்டில் ஏறி நம்ம வந்து ஷொர்ணூர் வரைக்கும் நம்மளோட பயணத்தை இன்றைக்கி ஆரம்பிக்கிறோம். ஸோ வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். பீலமேட்டில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே அனௌன்ஸ்மெண்ட் எதுவுமே கிடையாதுங்க. வேணா உங்களுக்கு வந்து கோச் போர்டு அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது. இதை வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கோச் வந்து கொஞ்சம் கெஸ் பண்ணி அப்படி பார்த்தா நீங்கள் வந்து போர்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்குது. பீலமேட்டில் இன்னொரு கோயிலுங்க. ஸோ அந்த பக்கம் இருக்குது. அங்கேயும் பார்த்தா ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது. நீங்கள் அந்த வழியாக வந்துக்கலாம். இந்த வழியாக வந்தீங்கன்னா இந்த கோயில், அந்த வழியாக வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கோயில் இருக்குங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்டு உங்களோட பயணத்தை நீங்கள் ஆரம்பிக்கலாம். பீலமேட்டில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டீ போர்டு இருந்துச்சுங்க. கவர் பண்ணலாம் சொல்லி பார்த்தேன், பேசஞ்சர் உட்காந்துருந்தாங்களா, அதனால சரியாக கவர் பண்ணல. கோயம்புத்தூரில் நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் 2 வந்து அரைவாய்க்கு அப்படி டிபார்ச்சர் ஆகுதுங்க கோயம்புத்தூர்லேருந்து. கோயம்புத்தூர்லேருந்து நம்ம கிளம்பியாச்சுங்க. ஒரு 10 நிமிஷம் டெலிவரி தான் கிளம்பி இருக்கோம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு ஷொர்ணூர் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் தான் பண்ணியிருக்கேன். சும்மா இயற்கை ரசிக்காக தான் நான் வந்து ரிசர்வேஷன் பண்ணியிருக்கேன். மற்றபடி பார்த்தா சீட்டெல்லாம் காலியாக தான் இருந்துச்சு. அண்டர் ஷோரில் பீலமேட் வரும்போது செக் பண்ணிட்டேன். அண்டர் ஷோர்லாம் நல்லா காலியாக தான் இருக்குது. ஆனால் அந்த பாலக்கார் போறவங்க தான் ஸ்பீட் லிமிட் கொடுத்துருக்காங்க. அதாவது பகல் நேரத்தில் இந்த வழியில ரெயின் போச்சு அப்படின்னாக்கா 60 கிலோமீட்டர் ஸ்பீட் லிமிட். அதே நைட் நேரத்தில் வண்டிங்க போச்சு அப்படின்னா அதிகபட்சம் 40 கிலோமீட்டர், அதுக்கப்புறம் 45 கிலோமீட்டர் ஸ்பீட் லிமிட் தான் இந்த வண்டிகளாக இறங்கும். இப்போ காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வழியில பார்த்தீங்கன்னா காய்ச்சி நிற்கல, அங்கெல்லாம் பார்த்தா யானைகள் நடமாட்டம் அதிகமாக இருக்கனால வண்டி பார்த்தா ரொம்ப ஸ்லோவாக தான் போகும்.
இந்த ரோட்ல வந்து பார்த்தா மதுக்கரை நம்ம இப்ப கடந்தாச்சுங்க. மதுக்கரை அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்க வந்து பார்த்தீங்கன்னா காட் செக்ஷன் சொல்லுவாங்க. அதாவது வனவிலங்குகள் பார்த்தீங்கன்னா இங்க அடிக்கடி நடமாடும். அது மட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் லிமிட் வண்டியெல்லாம் குறையும். எங்க ஏரியாக்காரங்கலாம் பார்த்தீங்கன்னா இங்க வந்துட்டு யானையை பார்த்தா புளியை பார்த்தா மயிலை பார்த்துட்டு இருப்பானுங்க. ஏன் மயில் குட்டியை கூட பார்த்துருவாங்க. அவங்க சொல்றதெல்லாம் உண்மையா பொய்யான்னு பாக்குறதுக்காக நான் கிளம்பி வந்துட்டேங்க. நமக்கு இந்த தடவை என்ன சிக்குது என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க வெயிட் பண்ணி. ட்ரெயின் கிராசிங்ல இருக்கான்னு சொல்லி பார்த்தேங்க. ஆனா அந்த பக்கம் டோர் இருக்கு பாத்தீங்களா, ரொம்ப ஆட்டம் கொடுக்குது. நல்லா ஆயில ஊத்தி கிரிஸ் ஊத்தி ரொம்ப லூசா இருக்கும் போல. கிராசிங் எடுத்துட்டு சொல்லி அப்படியே மிஸ் ஆகிட்டேன். அடுத்த டோர் வேணா ட்ரை பண்ணலாம் சொல்லுவீங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரிசர்வேஷன்ல செகண்ட் சீட் தான் டிராவல் பண்றேன். அதனால கொஞ்சம் பயம் இருக்கு. அதனால அடுத்தது போகும்போது பார்த்தா அடுத்த ட்ரை பண்ணலாம். ஆனா நான் இருக்க ஏரியால பார்த்தா டோர் சரியில்லை, ரொம்ப ஆட்டம் கொடுக்குது. அதுல வந்து பாத்தீங்கன்னா லெவல் கிராசிங் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால பார்த்தா அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு வரலாம். நான் சொன்னேன்லங்க அந்த பக்கம் டோர் ரொம்ப ஆட்டம் கொடுக்க நான் அந்த பக்கம் போல. ஆனா வாழையா செக்ஷன் வரும்போது பார்த்தேன்னா அந்த சைடு தான் உண்மையிலே சீரியஸ்லி சூப்பரா இருக்கு. ஒருத்தர் நின்று நல்லா ரெஸ்ட் அவரோட சந்து கேப்ல பார்த்தேன். ரூட் சும்மா தரமா இருக்கு. வேண்டாம் அந்த பக்கம் போலன்னு சொல்லி இப்பதான் வருத்தப்படுறேன். மறுபடியும் இதை பாக்கிறதுக்காக இன்னொரு தடவை டிராவல் பண்ணணும் இந்த ரோட்ல. ஸோ அந்த மாதிரிதான் எங்க வச்சிருச்சு. உண்மையிலே பக்கம் சூப்பரா இருங்க. அடிக்கிற வெயிலுக்கு எல்லாம் காஞ்சு போயிருந்தது பார்த்தா இன்னும் கொஞ்சம் பசங்க இருக்கு. இதே மழை காலத்துல வந்து இதோட சாப்பிட்டா இருக்கும் போல. ஒரு தடவை மழை காலத்துல வந்து பார்த்தா இந்த ரோட்ல வந்து ட்ரை பண்றாங்க. பாருங்க அப்படியே வித்தியாசமா இருக்குல்ல. ஒரு சில மரங்கள் வந்து காஞ்சு போயிருக்கு, ஒன்னு சில பார்த்தீங்கன்னா பச்சை பசைன்னு இருக்கு. எப்படிதான் இதுக்குள்ள பூந்து பூந்து வளருதான்னு தெரியல. எல்லாம் ஒரே நிலம் தான் அப்படி பார்த்தாலும். சரி ஓகேங்க, ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா பாலக்காடு வந்து ரீச் ஆயிடுச்சுங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒட்டப்பாலம், அதுக்கு வந்து தான் சோரனூர். ரொம்ப நாளா ஆசை ஐசிஎஃப்ல வந்து செகண்ட் சிட்டி டிராவல் பண்ணணும் அப்படின்னு. அந்த ஆசையை போய் நம்ம நான் ஃபுல்ஃபில் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகேங்களா. இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் பாருங்களேன். ஒரு பக்கம் நெல்லெல்லாம் பார்த்தா விளைஞ்சு அப்படி இருக்குது, இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா அப்படி தென்னை மரம் அப்படி எல்லாமே இருக்கு. நடுவில் பார்த்தா அங்கே ஒரு வீடு இருக்கு பாருங்க. அந்த வீட்டில் நம்ம தான் வாழ்ந்தோன்னு வைங்களேன், சொர்க்கங்க அப்படி இருக்கும். வெயிலோ மழையோ எல்லாமே தரமா இருக்குங்க சூழ்நிலை எல்லாம். இந்த வண்டியை பத்தி சிம்பிளா சொல்லணும், தமிழ்நாட்டில் ஓடுற குபேர் எக்ஸ்பிரஸ் மாதிரி தாங்க. ஒரு பகுதி மக்களுக்கு பக்கத்தில் பெனிஃபிட்டாகவும் நைட்டு இன்னொரு பகுதி மக்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த வண்டி பார்த்தா மங்களூர் டு தாம்பரம் ரெகுலரா ரன் ஆகிற வண்டிங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா தாம்பரம் டு மங்களூர் வந்து பார்த்தா டிராவல் பண்றேன். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பகல் முழுக்க கேரளா பகுதி மக்களுக்கு ஒரு பேசஞ்சர் ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயினாகவும் இந்த வண்டி இயங்குது. அதனால பார்த்தீங்கன்னா செகண்ட் சீட்டிங் கோச் தான் இங்க கொடுத்துருக்காங்க. நைட் நேரத்தில் தமிழ்நாட்டில் நைட்டு வந்து ஒரு டெஃபினட்டான ரூட்ல தமிழ்நாட்டு மக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெனிஃபிட்டாகவும் இந்த வண்டி ஆகுதுங்க. மொத்தமாக இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு அதிகபட்சம் 1.5 நாள் டிராவல் நினைக்கிறேன். அதிகபட்சம் பார்த்தா 1.5 நாள் டிராவல் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி இருக்கு இந்த வண்டி. தாம்பரம் மங்களூரோட பாத்ரூம் டூருங்க. இது எல்லாமே ஆல்மோஸ்ட் நீட்டாக தான் இருக்குது, சொல்கிறதுக்கு எதுவுமே குறை எதுவுமே இல்லை. இங்கே தாம்பரம் க்ளீன் பண்ணி இது வரைக்கும் வண்டி சூப்பராக தான் ஓடிட்டு இருக்கு. செகண்ட் சிட்டிங் ரிசர்வேஷன் சரிங்களா.